மீஸ் வெல்கம் டு லூனா பிடிஎஸ் எஃப்எஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வியோடைய எஃப்எஃப் உடைய ஃபிஃப்த்து பார்ட் தான் பார்க்க போகிறோம். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இது வந்து ஒன் ஷாட் ஞாபகம் வரல, எஃப்எஃப் ஞாபகம் வரல. ஒன் ஷாட்டாக தான் முடிக்கலான்னு நினச்சேன், லைக் ஒரு 15 மினிட்ஸில் முடிச்சிடலாம், இல்லை 1 ஹவரில் முடிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் தெரில, எனக்கு வந்து இந்த கதை யோசிக்க நம்ம இது வைக்கலாம், இது வச்சு அது கரெக்டாக இருக்கும், இன்னும் வச்சா நல்லாயிருக்கும், எனக்கு அப்படி தோண ஆரம்பிச்சிச்சு. எதுக்கு இது பண்ணுறது, எத்தனை போகலாம், நல்லாயிருக்கும். ஐ திங்க் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நான் வந்து ஒரு லவ் பார்த்து மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதுவும் ஒரு ஃபேமிலி, ஒரு பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுவா, ஒரு எல்லாம் சேர்த்து எடுத்துன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ரியல் லைஃப் பேஸ் பண்ணுறப்போ, லைக் வந்து ஒரு ரியல் லைஃப்பில் ஒன்று நடந்தால் எப்படி இருக்கும், சப்போஸ் இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் சொல்லிட்டு எத்தனை வரலான்னு சொல்லிட்டு எத்தனை வரேன். ஆனால் இன்னொன்று விஷயம் சொல்லிக்கிறேன், இது ஒன்லி இமேஜினை மட்டும் எடுத்துக்கோங்க, ரியல் லைஃப்பில் அப்ளிகேட் பண்ணாதீங்க. அப்ளிகபிள் ஆகாது, பண்ணாதீங்கன்னு ஆகாது. லைக் வந்துட்டு சபிகர்ஸ்க்கு வரமாட்டாங்க, நான் அப்படி சொல்லலை, வருவாங்க, வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு யாருமே அவ்வளோ ஈஸியாக நம்பாதீங்க ஈஸியாக. உங்களுக்கு மனசில் ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் வரும்ல, இவங்க இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது, ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் ஒன்று வரும். அது வரும்போது உங்களுக்கு தெரியும், அப்போது நம்புங்க. இவன் நம்மளை வந்து கம்ஃபர்ட் பண்ணுறான் நம்மளை, இவன் நம்ம இதுன்னு சொல்லிட்டு ட்ராப்பில் வந்துடாதீங்க. எனக்கு இது சொல்லணும்னு தோணுது. ஏன்னா நம்ம போடுற ஸ்டோரிஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டோரி, நம்ம யோசிக்கிற ஸ்டோரி, அதெல்லாம் வந்து ஒரு ஃபிக்ஷனாக ஒரு மேன் பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறோனால நம்மளுக்கு வந்து மைண்டில் எங்கேயோ ஒன்று இதாயிடும், இந்த மாதிரியோட ஆள் நம்ம லைஃப்பில் இருப்பாங்க வருவாங்கன்ட்டு. அந்த மாதிரி பேசுனா டக்குன்ட்டு வந்து ஃபாலோ ஆகிடாதீங்க, யோசிங்க. அதனால் பேரண்ட்ஸ் சொல்கிறதும் கேளுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா வந்து சொல்ல தோணுது, ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம தான் வாழ்கிறோம், நானும் அப்படி தான் வாழ்கிறேன். நானும் சொல்லணுன்னா நமக்காக நம்மளோட ஆள் வருவாங்கன்ட்டு, பட் ஐ நோ nobody going to come in my life. ஐயோ நம்ம பேசிட்டேன்ப்பா. ஆனால் சொல்கிறேன், யோசிங்க, நம்ம லைஃப்பில் யாரும் போட மாட்டாங்க. பிடிஎஸ் அவங்க தனி லைஃப் இருக்குது. இது ஜஸ்ட் நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸ்க்காக அவங்க கேட்குறது எஃப்எஃப், ஓகேவா? ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன். அவங்களுக்கு கதை கேட்க பிடிச்சிருக்கு, அந்த கதை கேட்க பிடிச்சிருக்கனால நம்ம வந்துட்டு ஒரு மெம்பரை வந்து அந்த இதில் வச்சு யோசிக்கணும்னால நான் வந்துட்டு பிடிஎஸ் மெம்பர் பேர் வச்சு யோசிக்கிறோம். சப்போஸ் இப்போ நீங்கள் ஸ்டோரி புக்ஸ் பண்ணிட்டு அவங்க பார்த்தா அவங்க வந்துட்டு ஒவ்வொன்று அவங்களே யோசிப்பாங்க. நம்ம வந்துட்டு அப்படி இல்லாமல் நம்ம கேட்குறோம்னால அந்த கதையை ஒரு பர்சன் மைண்டுக்குள்ளே பில்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பிடிஎஸ் வைக்கிறோம். எனக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் ஃபேன் ஃபிக்ஷன். எனக்கு எப்போ அவங்க செக்ஷுவலைஸ் பண்ணுறது அந்த ஒரு நினப்பு கிடையாது. நான் அவங்க பேர் வச்சு யோசிக்கிறத தவிர ஐம் நாட் திங்கிங் லைக் அவங்க நம்மளுக்கு வந்து லைஃப் லைஃப்னால் அவங்க லைஃப் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், என் லைஃப் தான். லைக் அவங்க தான் என் புருஷன், பாய் ஃப்ரெண்ட் அப்படி நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு அவங்களுக்கு பிடிக்கும், அவ்வளோதான். இஃப் அவங்க வந்துட்டு அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் ஒய்ஃப் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணால் கூட எனக்கு சத்தியமாக ஹாப்பி தான். ஐ திங்க் இந்த எஃப்எஃப் பார்க்குற எல்லாருமே சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த கதை அவங்க பேர் வச்சு இது மட்டும் யோசிங்க, இல்லை இவங்க எனக்கு தான் சொல்லிட்டு ஒரு அப்சஸ்ட் ஆகாதீங்க. அவங்கள மனுஷங்க தானே. இப்போ நான் இவ்வளோ அட்வைஸ் தரேன், எனக்கு இது எப்போருந்து சொல்லணும் ஆசை மண்டைக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்துச்சு, அதனால நான் சொல்கிறேன். நீங்களும் தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஐடல் அது அவங்க ரோல், அது அவங்க செஞ்சே தின்னும். அவங்க எவ்வளோ சோகமாக இருந்தவங்க கூட, கோபமாக இருந்தால் கூட நம்மக்கிட்ட சிரிச்சு தான் தீரணும் அவங்க. அதனால் நம்ம நினைப்போம் அவங்களுக்கு கஷ்டமே இல்லை, எப்படி சந்தோஷமாக இருப்பாங்கன்ட்டு. பட் சத்தியமாக இல்லை, அவங்க எவ்வளோ போகிறாங்கன்னு நம்மளுக்கும் தெரியாது.
நம்ம ஜஸ்ட் அவங்க அவுட்டர் மட்டும் தான் பார்ப்போம். அவங்க மனசுக்குள்ளே என்ன ஓடுது, பிரெயினில் என்ன யோசிக்கிறாங்கன்னு சத்தியமாக யாருக்குமே தெரியாது. அதான் நான் சொல்கிறது என்னென்னா, அவங்கள வந்துட்டு ஐடலாக பாருங்கள், உங்கள் ஃபேவரட் சிங்கராக பாருங்கள். க்ரஷ் ஓகே, க்ரஷ்ன்றது அவங்க நம்ம அட்மையர் பண்ணுறோம், அவ்வளோதான். அட்மைரிங் இஸ் ஓகே, பட் அப்சஸ்ட் இஸ் நாட் ஓகே. ஓகே, இந்த கதை ஒரு ரிலாக்ஸேஷன் பார்த்துக்காக கேளுங்க, நல்லாயிருக்கும், அந்த மாதிரி நல்லாயிருக்கும். பட் அப்சஸ்ட் ஆகாதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி. இதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் 5 நிமிஷம் வேலை போச்சு. இப்போ நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்? சரி வாங்க நம்ம ஸ்டடிக்கெலாம் போயிடலாம். லாஸ்ட்டில் பார்த்தா ஐயோ நீங்கள் வெளியே வந்துட்டுப்பீங்க. புளுனெல்லாம் பார்த்துட்டு என்ன அது வையன் அப்போது வி பார்த்துட்டு சொல்லியிருப்பான்ல நான் உங்கள் மாமான்ட்டு. அப்போல்லாம் ஷாக்காக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷாக்கில் சிரிப்பே வருது அவங்களுக்கு, என்ன பேசணும்னு தெரியாமல். நீங்கள் வந்து ஏன்டா சிரிக்கிறீங்க, பைத்தியம் பிடிச்சிக்கிச்ச மாதிரி பார்க்குறீங்க எல்லாரையும். ஜான் பார்த்துட்டு வி அது எல்லாரும் இது யோசிக்காதீங்க. அண்ட் இந்த விஷயம் சினிமா வெளியே சொல்லாதீங்க, நானே சொல்லுவேன் எல்லாருக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்களா? ஐ திங்க் சொல்ல மாதிரி நினைக்கிறேன். அப்போ எல்லோரும் கூட சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு கூட சார சொல்கிறாங்க. அப்போ வி சிரிச்சிட்டு ஓகே மிஹி சொல்லுவி தேங்க்யூ. எதுக்குடா? ஹெல்ப் பண்ணதுக்கு. நீ தான் சொன்னீங்க எப்படியோ இந்த வையன் எப்படியோ பாட்டி எதாவது சொல்லி வைக்கும் வந்துடுன்ட்டு. அப்படிங்க பார்த்துட்டு அக்கா உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அது தெரியுமான்னு கேட்கல. அப்போ என்னடி? நான் பாட்டி கேட்குறேன் உங்களுக்கு தெரியுமா? ஏ மூஞ்சிய பாரு, நீ அன்றைக்கி ஜானு அந்த ஜோசஃபை கூப்பிடும்போது சைடாக போய் கூப்பிட்டுருக்கணும். கிச்சனில் என் காது நல்லா கேட்டுச்சு வயன். நீங்கள் பார்த்துட்டு ஐயோ என் பிளான் மாற்ற போச்சே. அப்போவே பார்த்துட்டு ஒரு பிளான் போட தெரிலல்ல அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு பிளானெல்லாம் போட தெரியுமா? தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சிரிக்க ஆரம்பிச்சுட்டானே. வந்துட்டு எப்படியே சிரிக்கிறீங்க சொல்லிட்டு அதுக்கு கியூட்டாக தான் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லோரும் உங்களை பாசி வச்சுட்ருக்காங்க. அப்போவே வந்து ஒரு கிஃப்ட் எடுக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு கிஃப்டா அது மினி கிட்ட கொடுக்குறான். ஹாப்பி பர்த்டேடி. நீங்கள் பார்த்துட்டு என்னக்கா கிஃப்டா உன் பொண்டாட்டிக்கு? நீங்கள் பார்த்துட்டு பொண்டாட்டியா? லவ் பண்ணி ஆரம்பிச்சு 10 நிமிஷம் கூட ஆளடா, அதுக்குள்ளே பொண்டாட்டியான்பா நீங்கள் பார்க்குறீங்க. ஏன் பொண்டாட்டிக்கா? ஐயோ வாங்கிட்டு வரலையே. நீங்கள் பார்த்துட்டு வாங்கிட்டு வரலையோ, என்னடா நடக்குதுங்க? அப்போது மினி பார்த்துட்டு சரி சரி வேறு என்னடா? ஒன்றும் இல்லை, அந்த கிஃப்ட் பண்ணி பாரு பார்க்குறேன். அப்போ ஜங்குக்கும் ஜிம்மியும் வந்து எடுத்து தராங்க. நீங்கள் ஏண்டா ஒருத்தன் கொடுத்தா போதுமே? அதான் அவன் கொடுத்தாரு, இதை நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கிஃப்ட் தராங்க. நீங்கள் வந்துட்டு நம்ம பர்த்டே வந்து நல்லாயிருக்கும் அப்படி மனசுக்கு நினச்சிட்டு இருக்கும்போது வி பார்த்துட்டு என்னடி யோசிக்கிற? ஒன்றும் இல்லை வி அயோங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா வி அயோங்கன்னு வருது. வி பார்த்துட்டு என்னது அயோங்கா? அது பார்த்துட்டு என்ன அயோங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் திரும்பி பார்க்குறாங்களே. பார்த்துட்டு சாரி தெரியாம அயோங்கன்னு வந்துச்சு. இப்போ ஏன் பார்க்குறீங்க? அது அயோங்கன்னு வருதுன்னு சொல்லிட்டு நாங்களாம் சொல்கிறதுக்கு யோசிக்கிறோம். சாரி எனக்கு எல்லாம் மெம்மஸ் ஹயோங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி ஹயோங்கன்னு வந்துச்சு. தப்பாக நினச்சிக்காதீங்க சொல்லிட்டு நீங்கள் ஐயோ சொல்கிறது கரெக்டாக சொல்லணும், எல்லாம் ஏன் வாய் கொள்ளடுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்கு நினச்சிட்டு இருக்கீங்க. இங்கே வந்து டைம் 12 மணினா கொரியாவில் 4.5 கம்மி தான் நினச்சேன் இந்தியாவில். அதனால் உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க. நீ வந்துட்டு இப்போ என்னடா கால் நம்மளுக்கு சொல்லிட்டு நீங்களும் ஃபோன் எடுக்கிறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு என்னடி பண்ணுற? அம்மா டைம் 12 ஆகுதும்மா, என்ன மாதிரி டைமில் கால் பண்ணுறேன்? ஆமாம்ல அப்பப்போ மறந்து போகுது வயன். தூங்கலையாடி? இல்லைம்மா மினி அக்கா பர்த்டேவா, கேக் கட் பண்ணுறது. ஓ மினிக்கு பர்த்டேவா? வீடியோ கால் பண்ணி நீங்களும் வீடியோ காலாம்மா பண்ணுறேம்மா என்ன சொல்கிறீங்களா? வீடியோ கால் பண்ணுறீங்க. நீங்கள் மேட்னி லைனை வந்து ஒலைய சொல்லிட்டீங்க, சானு ஜோசப் 2 பேரும் ஒலைய சொல்லிட்டீங்க. 5 பேர் இப்போ உட்காந்து கிச்சனில் ஒழிஞ்சிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் 3 பேர் மட்டும் காலில் அட்டென்ட் பண்ணுறீங்க. மிஹி ஹாப்பி பர்த்டேடி. தேங்க்ஸ் ஆண்டி. என்ன பண்ணுற?
ஆ ஒன்றும் பண்ணல ஆண்டி, சும்மா கேக் கட் பண்ணி சும்மா பேசிட்டு இருந்தோம், அப்போ தான் நீங்கள் கால் பண்ணீங்க. ஓ அப்படியா, சரிம்மா. உன் வயசு என்னம்மா ஆண்டி? என் வயசு ஆண்டி? சொல்லு மினி. என் வயசு 29 ஆண்டி. 29 ஆயிடுச்சா? இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணமா ஆண்டி? பண்ணிக்கிறேன் ஆண்டி. ஆமாம், வயசாகல கல்யாணம் பண்ணி சீக்கிரமா. அப்புறமா பையன் யாரும் கிடைக்க மாட்டாங்க. இந்த வயசில் விட இந்த காலத்தோட பசங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு என்னம்மா பேசுகிற நீ, என்னம்மா பேசுகிற? அங்கே எல்லாரும் காது வச்சு கேட்டுட்டாங்க, நல்லா தெரியுது. அங்கே மேக்ஸிமம் 3 பேரும் எல்லாரும் அப்படி கேட்டுட்ருக்காங்க, நல்லாவே தெரியுது. நீங்கள் பார்த்துட்டு மாமான்னு பாட்டிங்க பார்க்குறீங்க உங்கள் அம்மாவை. அங்கே ஜிம்மின்னு வியெல்லாம் சக்குக்கெல்லாம் விழுந்து சிரிக்கிறாங்க. சிரிக்கிறத கேட்க சொல்லிட்டு வாயில் கை வச்சு சிரிக்கிறானுங்க. அப்படியே உங்கள் அம்மா உங்ககிட்ட டாபிக் சேஞ்ச் பண்ணிட்டு, பையனுக்கு கூட 26 ஆயிடுச்சுமா, இன்னும் கல்யாணம் பண்ணல, கல்யாணம் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கணும். நீங்கள் பார்த்துட்டுமா என்னம்மா, நான் எனக்கு இன்னும் காலேஜ் 6 months இருக்குமா? 6 months இருக்குல்ல, முடிச்சுட்டு வந்துடுங்க, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். நீங்கள் பார்த்துட்டு ஃபோன் வேணுமா, எத்தனை நாட்டமாக சொன்னீங்க பேசாதுன்னு சொல்லிட்டு, இந்த சொல்லி கோவத்தில் ஃபோன் வச்சிட்டிங்க. உங்கள் அம்மா எப்படியோ ஒரு இதில் கல்யாணம் சொல்லக்கூட டக்கு டக்குன்னு ஃபோன் வச்சிட்டிங்க. இப்போ எல்லாம் பார்த்துட்டு என்ன வயன் கல்யாணமா சொல்லவே இல்லை, இப்போ தான் எப்படி அக்செப்ட் பண்ணேன். நீங்கள் பார்த்துட்டு விஐயாங் அண்ட் ஏய் சாரி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவங்க எப்பவுமே என் கல்யாணத்துலேயே ஒரு குறியாக இருப்பாங்க. நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வீசிலிஸ்ட்டு சரி எதுக்குன்னு சொல்லிட்டு அவனை விட்டான். இப்போது வீமின் குக் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்போது நீங்கள் மின்ஹி அப்புறம் லூனா தான் வந்து சரி சோஃபா இந்த இங்கே பெட்டு போட்டு படுத்துக்கலாம் சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துட்டு 2-3 பேரும் படுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து மின்ஹியை பார்த்துட்டு, உன்னி என்னடி உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? வீடு லவ் பண்ணுறான்ட்டு. தெரியும்டி. உண்மையாவா? உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க. எப்படி தெரியும்னா கேட்டேன். எப்படி உனக்கு அறிவு இருக்கா வயன்? என்ன இவ்வளோ பெரிய வார்த்தை கேட்டுட்டீங்க? உனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சுல? ஆமாம் வீடியோ சொன்ன லெட்டர் தான் போட்டான்ட்டு என் கூட பேசப்போ நான் வந்தானாமா? இப்போ தான் எல்லாம் தெரியுது. அந்த லெட்டரை ஒரு 1.5 week முன்னாடி ஒரு சும்மா ஆர்மிஸ்க்காக ஒன்று அமுச்சு விட்டானே, அது 2 பார்த்தியா? அதுவா? பார்க்கலையே. உனக்கு அறிவே இல்லை வயன். எனக்கு ஐக்கு எவ்வளோ தெரியுமா? 112. வச்சுக்கோ இதில் வாய கெட்டாத்த வடி வைக்காத. 2 ஹேண்ட் ஒரே ஒரு இருக்கிறது கண்டுபிடிக்க தெரியல. அவன் பேசிட்டு விட்டான்னு உனக்கு தெரியும், அது வச்சு உனக்கு கண்டுபிடிக்க தெரியல. என்ன வயிறு சொல்லிட்டு அவங்களும் திரும்பிட்டாங்க. அக்கா சொல்லுக்கா எப்படிக்கா நீ வீக்கிட்ட போய் கேட்டேன். அவங்களும் எதுனா சொல்கிறாங்க. ஆமாம் அவனுக்கு எப்படி மேத்யூ பார்த்து தெரிஞ்சது? நீங்கள் தானே சொன்னீங்க மேத்யூ பார்த்து. தப்பா சொல்லிருக்கக்கூடாதா? அதெல்லாம் இல்லைக்கா, நீங்கள் சொல்லுங்கள். யார் சொல்லுவாங்க? நீங்கள் சொல்லுங்கள். என் லைஃப்பில் கிடச்ச பெரிய கிஃப்ட்டை நீ தாங்க. அப்போ நீ பார்த்துட்டு அப்படியா மேடம் சொல்ல யோசிச்சுட்ருக்கீங்க. அப்புறமா நான் பார்த்துட்டு என்ன நீங்கள் 2 பேரும் சேதனை திருப்பி விட்டுறீங்க, என்னை தனிமயமாக்கிறேன்னு சொல்லி அவரை கத்திட்டுருக்கா. நீங்களாம் சிரிச்சிட்டே சரி வாடி சொல்லிட்டு 2-3 பேரும் கட்டி பிடிச்சி தூங்கி ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே அந்த டேவும் போயிருக்கும். இப்போது நீங்கள் வந்து காலேஜெல்லாம் முடிச்சுட்டு ஃபோனில் அந்த வீக்கிட்ட பேசிட்டுருக்கீங்க. வந்துட்டு ஏண்டி இப்பயே கிளம்பணுமா? கிராஜுவேஷன் ஆகி ஒரு 1 week தாண்டி ஆகுது, அதுக்குள்ளேயா நீங்கள் வீக்கிட்ட ஃபோனில்? ஆமாப்பா, நான் இங்கே வந்து எங்கள் அம்மா ஊருக்கே போகல, இந்தியாவுக்கே போகல. அப்போ எங்கள் அம்மா என்னை சாவச்சிரும், நான் ஏதோன்னு சொல்லி திருப்பி வந்துடுறேன். ப்ளீஸ் நான் என்ன ஒன்று ஜாப் இருந்துச்சு பண்ணுறேன் வயன். சரி வி
ஜங்கு கயாங்கும் சொன்னார். நான் இல்லைன்னு சொல்லலை. நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டாங்கன்னு இழுக்கிறான். ஒரு நிமிஷம் ஃபோன் கட் பண்ணிட்டு இது என்னோட ஆஃப் அன் ஹவரில் கால் பண்ணி சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டு நீ பார்த்துட்டு என்னடா கட் பண்ணிட்டான். நீங்கள் ட்ரெஸ் பேக் பண்ணியிருப்பீங்க. என்னடா கட் பண்ணிட்டான் சொல்லிட்டு ஃபோன் பார்த்துட்டு சரி அவனே கால் பண்ண சொல்லி நீங்கள் வேறு பேக் பண்ணிகிட்ருக்கீங்க சீரியஸாக. என்னென்ன ஒரு 1 மந்த் பர்த்டே பேக் பண்ணுறீங்க. எல்லாம் பேக் பண்ணிட்டு அவன் பேக் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour இருக்கும். 1 hourக்கு அம்மா கால் பண்ணுறான். நீங்கள் சொல்லு வி. வயன் உனக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ 1 month சேர்த்துக்கலாம். எனக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? எப்படி? நீ ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ பிஸ்னஸ் ஒர்க்ஸ் தானே படிச்ச? பிஸ்னஸ் தானே படிச்ச? ஆமாம் பிஸ்னஸ் ரிலேட்டட். ஆமாம் அதுக்கு நான் பிடி கிட்ட பேசினேன். என்ன பிடி? ஏண்டி எங்கள் கம்பெனி சிஇஓ தெரியாதா? அந்த பிடி. ஆமாம் அவர்கிட்ட பேசுகிறேன். என்னன்னு பேசினேன்? ஏன் பொண்டாட்டிக்கு ஜாப் கொடுக்குறீங்களா மாட்டிங்களா? நீங்கள் கொடுக்கலன்னா இப்பயே போய் அனௌன்ஸ் பண்ணிடுவேன் எனக்கு ஆள் இருக்குன்ட்டு. நீங்கள் டேய் சொல்லிட்டியாடா? அஃப்கோர்ஸ் சொல்லக்கூடாதா? வி என்ன வி சொல்லிட்டேன். அவர் வந்துட்டு சரி என்ன ஜாப் வேணும் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் இந்த மாதிரி படிச்சிருக்கான்ட்டு. அவர் யோசிச்சு எப்படியோ உன்னுடைய செக்யூரிட்டிக்கு வந்துட்டு மெட்டர்னல் லீவ் வேணுமா, அதனால் உன் செக்யூரிட்டியாக வச்சுக்கோ சொல்லிட்டாரு. வந்துட்டு அட்டா பாவின்னு சொல்லிட்டு வாழை கை வச்சிட்டிங்க. அம்மனி டக்குன்னு வச்சுட்டு அப்போ நான் மினி அக்கா கூட இருப்பேனா? ஏன்டி எப்பவுமே மினி அக்கான்ட்டு அவன் கூட டெய்லி அந்த ரூமில் இருக்க. ஏன்டி முன்னக்க புரியாதுடா டாவா. ஆக்சுவலி நான் யாருமே இல்லாத போது நான் பிடிஎஸ் அப்போ டாடான்னு சொல்லி கூப்பிடுவேனா? அதனால உன்னை டான் தான் சொல்லணும்னு தோணும் சொல்கிறீங்க. டால்டாவே சொல்கிறீங்க. டால்டாவா? ஆமாடா டால்டா. ஏ சும்மா சொல்லி சும்மா பேசிகிட்டு இருக்கீங்க. கரெக்டாக உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க. நீ வி அம்மா கால் பண்ணுறாங்க மிஷன் சொல்லிட்டு கால் வந்து உங்கள் அம்மா கனெக்ட் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு என்னடி எப்போ ஃப்ளைட் கன்ஃபார்ம் ஆச்சு? நாளைக்குமா? சரி எல்லாம் பேக் பண்ணிட்டியா? ஆமாம் இன்னும் பேக் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கால் பண்ணிட்டாங்க. இப்போ வி வந்துட்டு என்னடி? இல்லை அம்மா எப்போ ஃப்ளைட்டுன்னு கேட்டாங்க. ஆமாம் எப்போ? நாளைக்குடா. டக்குன்ட்டு வி வந்துட்டு வயன் சொல்லு ஒரு பிளேஸுக்கு வரியா? எங்க வி வரியா? நீங்கள் பார்த்துட்டு சரி இருன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு மினிக்கிட்ட இந்த மாதிரி கூப்பிட்றான்னு சொல்கிறீங்க. சரி போய் நீங்கள் இல்லைக்கா அவங்கக்கிட்ட கேட்க அடப்பா நான் எல்லாம் இங்கே கேக் பண்ணுற முடிஞ்சு பல சொல்லிட்டு அவங்களும் விட்டாங்க. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு காலையில் வந்துடுவோம்ல? நாளைக்கு நைட்டா 2 நாளைக்கு ட்ரெஸ் பேக் பண்ணிக்கோடி. ஆனால் ஃப்ளைட் கரெக்டாக விட்டுறேன்டி. இந்த பேக் கூட என் காலையே இருக்கட்டும்டி. இப்போ அப்படியா? ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகே சார் எல்லாம் பேக் பண்ணிட்டீங்க. இப்போது காலையில் 2 மணிக்கு வந்து நிற்கிறான். இப்போண்டா வர இப்போ வந்தால் தான் யாருக்கும் தெரியாது என் வாடின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் எல்லாம் வந்துட்டு காலையில் ஏற்றுறான். நீங்கள் வந்துட்டு எங்கன்னு சொல்லலாம்ல வாடின்னு சொல்லிட்டு உங்களே எடுத்துன்னு போயிட்டான். நீங்களாம் ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்துட்டு அவங்க கூட போனீங்க. நீ என்ன ஒரு 3 hours மேலே கார் ஓட்டிக்கிட்டே இருக்கான். நீங்கள் வந்துட்டு எங்கன்னா ஒரு காஃபி வாங்கித்தாவி. எனக்கு காஃபி பிடிக்காதுடி. உனக்கு பிடிக்கல டீ குடிடா, எனக்கு காஃபி வாங்கித்தாடா. சரி ஓகே சொல்லிட்டு வி அந்த பிளேஸில் ஸ்டாப் பண்ணுறான். பார்த்துட்டு நீ இறங்காத நான் போய் வாங்கிக்கிறேன். இறங்காத வீன்னு சொல்லிட்டு நீங்களும் போய் காஃபி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இது பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் போகிற கார் வந்து யாருக்கும் தெரியாது. வியோடைய பர்சனல் கார், யாருக்கும் அந்த கார் இருக்கிற வழியே தெரியாது. அதனால வந்துட்டு வி வந்துட்டு ஓகே சொல்லி விட்டுட்டான். நீங்களும் போய் ஒரு காஃபியோ டீ அவன் எப்படியோ ஒரு இதில் டீ குடிச்சிட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க. வி பார்த்துட்டு ஏண்டி இத்தனை பிரியாணி பசிக்குது வயன் வீக்கு உன் மாமாவுக்கு பசிக்குதுன்னு மாமாவா? சும்மா இருவி உனக்கு லைட்டாக தமிழ் வச்சு சொல்லக்கூடாது. ஏன் தப்பு?
மாமா சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, மாமா சொன்னா சாவடிக்கிற. அப்பப்போ வாயிலே தெரியாம மாமான்னு வந்துடுது. நல்லா இருக்குல்லடி. நீ வந்துட்டு மண்ணாங்கெட்டி இருக்குன்னு சொல்லி நீங்கள் எதுவும் சொல்லிட்டு இருக்கீங்க. வீ வந்து அச்சி போடே அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வெக்க வேலை போடுறாரு சார் அப்படி மாதிரி. பாரு கேவலம் வெக்க வேலை படுதுன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கீங்க. அப்படியே ட்ராவல் பண்ணி இன்னும் 2 hours ட்ராவலுக்கு அம்மா வந்துட்டு இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே தான் கொண்டு போகிறேன்னு வந்துட்டு எங்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா பின்னாடியே போனீங்க. வீ உள்ளே போனோடனே ஒரு பொண்ணு வீவோட அந்த குரங்கு படி ஏறி உட்காந்துச்சு. என்னடா குரங்கா என்னோட விஷயம் ஷாக் ஆகிட்டீங்க. அந்த பொண்ணு ஏ வீ சொல்லி கத்துது. நீ வந்துட்டு கத்துது யார் இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு நம்ம ஆள்மலை ஏன் எடுத்துகிட்டு போய் பார்க்குறீங்க. வீ பார்த்துட்டு ஜின் இறங்கு. என் சின்னி இறங்குடி. அப்போ அவளும் இறங்கிட்டா. சின்னி ஆமாம் வீ தங்கச்சி பேர் தான் சின்ன வரும். ஆமாம் ஐயோ வீடா சொல்லிட்டு நீங்கள் வெளியே போய் பார்க்குறீங்க. அங்கே போர்டு போட்டிருக்கு வீடுன்னு தெரியும் கொடுத்து. ஐயோ உங்கள் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்கு. நீங்கள் அப்படியே பேய் நிற்கிறபடி அணிஞ்சபடி உட்காந்து நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு அவள் பார்த்துட்டு வயன் தானே நீங்கள்? ஆமாம் அண்ணன் அடியாட்டிங்களப்பா சொல்லியிருக்காரு. அழகாக இருக்கீங்க அண்ணா சொன்ன மாதிரி. நீ வந்துட்டு நான் அழகா எங்கள் ஃபேமிலி யாருக்கும் கண்ணு தெரியாதா என்ன போய் அழகுன்றீங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் பார்த்து இன்சிக்வன்ட்டு உங்களுக்கு தெரியலவங்க அழகை பார்த்து சொல்லி வந்துட்டு நானும் அப்போ நகுன்ற நம்ம நீங்கள் கேட்டுருப்பீங்க. அப்போ என்ன எப்பவும் அண்ணா நீங்கள் ஆல்மோஸ்ட் ரிஜெக்ட் பண்ண போயிட்டீங்களா? ஐயோ படுதேசி எல்லாம் சொல்லி வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப பேட் டிசிஷன் அண்ணி. சரி அண்ணியா? ஐயோ ஆமாம் அண்ணி தானே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜின். சரி நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க. நீங்களும் சரி ஓகே என்று சொல்லிட்டு வந்துட்டு சரி இது அப்போ கரெக்டாக நீங்கள் வந்து ஹீரோன்னு சொல்லியிருக்கும் போது கரெக்டாக வீ அம்மா வந்துட்டாங்க. வீ அம்மா வந்துட்டு வீ என்னடா சொல்ல வந்திருக்க? ஏம்மா வரக்கூடாதா? டே உன்னைக்காதடா நம்ம வாவான்னு கெஞ்சினாலும் வரமாட்டியே வந்திருக்கே அதான். உன்னை கேட்டல என்ன கேட்டேன்? எப்போ கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு? ஆமாடா எனக்கு ஒரு மருமகவும் காமிக்க மாட்டேன் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். நம்ம கெட்ட பையன்டா நீ. உங்களுக்கு சிரிப்பு தான் வேண்டாம் கெட்ட பையன்னு சொன்னானே. நீங்கள் வந்துட்டு நம்மளுக்கு இது நம்ம படிப்பில் நின்றுட்டுருக்கீங்க. அப்போது வீ பார்த்துட்டு உன் மருமகையை கூப்பிட்டு வந்திருக்கேன். உண்மையாவாடா? ஆமாம் எங்கடா? அப்போ வீ லைட்டாக நவடுறான். நீங்கள் வந்துட்டு அவன் செஸ்ட்டுக்கிட்டு தான் வாடிங்க இவ்வளா? ஆமாம் உன் பேர் என்னம்மா? வயன் ஆண்டி. என்ன ஆண்டி அத்தைன்னு கூப்பிடு. உங்களுக்கு ஷாக்கு ஏன்னா நீங்கள் வந்துட்டு என்னடா இந்த பொண்ணு கூட வந்து கன்வெர்ஸ் சொல்லணும்னு நினச்சா என்னம்மா அத்தனை குடும்பம்னே சொல்கிறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டு அத்தை என்னம்மா என்ன நான் டெரராக இருக்கேனா? ஒன்றும் இல்லை அத்தை. அழகாக கூப்பிட்டு வந்திருக்கடா மருமக அழகாக இருக்கா. ஆனால் உன் மருமகளுக்கு அவள் அழகு இல்லையாம்மா. அப்போ வீடு நல்லதுன்னு சொல்கிறான். ப்ரப்போஸ் பண்ணணும் போது என்னம்மா என் பையன் அழகா இல்லையா? அத்தை உங்கள் பையன் வேர்ல்டு டான்ஸுன்ட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுக்கிறான். அவனை நான் எங்கத்த அழகு இல்லைன்னு சொல்லுவேன். அப்போ ஏம்மா நான் அழகா இல்லை அத்தை. அப்போ அவங்க பார்த்துட்டு அம்மா யார் சொன்னீங்க அழகான்ட்டு இவ்வளோ அழகாக இருக்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு வீ அப்பா வந்திருப்பாரு. யார் இந்த மாதிரி பார்க்குறாரு. அப்போ வீ அம்மா சொன்னோன்னே ஓ நீயாம்மா வீ சொல்லியிருக்கான். அப்போ வீ அம்மா பார்த்துட்டு அப்போ நீ என்கிட்ட மட்டும் சொல்லியா வீ இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. பார்த்தியா உனக்கு அம்மா மேலே பாசம் மேலே சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. வீ பார்த்துட்டு அம்மா தாம்மா அப்பா அன்னைக்கு பேசிகிட்டு இருக்கும் போது சொல்கிறேம்மா அப்படியே உன்னை தான் நேராக வந்து காமிச்சல யாரும் ஃபோட்டோ பார்த்ததுல இல்லை அவளுது வந்தோடனே உனக்கு காமிச்சிட்டேன்ல. கரெக்டாக சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சிட்ருக்காங்க. வி அம்மா வந்துட்டு சரி இப்போ நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாடான்னு சொன்னால் வியும் ஓகே ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டான். நீங்கள் சும்மா கிச்சனில் நின்று அவங்க கூட பேசிகிட்ருக்கீங்க. வீ குளிச்சுட்டு வந்துட்டு உங்களை பார்த்துட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாடி என் ரூம்லேயே போயிட்டு வா. நீங்கள் வந்துட்டு
போடி இல்லை ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டீங்க. போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரைடு கீழே வாடிங்க. என்ன போட்டிருக்கீங்கன்னா ஒரு சுடிதார் தான் போட்டு வச்சுருக்கீங்க. அந்த இதில் இருக்க அந்த படி போட்டு வச்சுருக்கீங்க. அப்போது விஎம் பார்த்துட்டு என்னம்மா வீட்டில் தானம்மா இருக்க போட ஏம்மா அப்படி போட்டிருக்க? அத்தை அது வி தான் ஃபஸ்ட் கேட்டிருப்பான். அப்போ தான் உங்கள் அத்தை பார்த்து கேட்டிருப்பாங்க. அது ஏன்டி எப்பவுமே அவன் ட்ரௌசர் போட்டு தான் சுற்றுவேன். நீங்கள் வந்து வி நான் இப்போ என்ன சொன்ன மாதிரி அவன் சரியாக கேட்டான். என்னம்மா இல்லை என் நைட் ட்ரெஸ்லாம் ஷார்ட்ஸு க்ராப் டாப் அந்த மாதிரி தான் இருக்கும்ட்டு. அது வந்து ஐ மீன்ஸ் இந்தியாவில் இருக்கும்போதெல்லாம் அந்த பேண்ட் போட்டிருப்பேன் லைக் வீட்டில் வந்து சொல்லுவாங்கன்ட்டு. அதனால் நான் இந்தியாவுக்கு போய் தான் வாங்கணும். நான் எத்தனை நல்லத்தை அது அம்மா நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி போடக்கூடாதுன்ட்டு. உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு போட்டுன்னு வான்னு சொல்ல நீங்கள் வந்து வியை பார்க்குறீங்க பார்த்துட்டு போட்டுன்னு வளர்த்து தள்ளி விட்றேன். நீங்கள் வந்து தள்ளாதன்னு சொல்லிட்டு நீங்களும் போய் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு வந்துட்டீங்க. வி பார்த்துட்டு இப்போ தானே பொம்பளை படி இருக்க வி வயன் எப்பயுமே யாருக்காகவும் நான் ஃபோர்ஸ் பண்ணிக்காத மாடணுன்ட்டு. எப்பயுமே எனக்கு பிடிச்சபடி இரு. உங்கள் பார்த்துட்டு பாடுறா சோமத்த டைலாக்கு நாங்கள்லாம் கில்லாடின்னு சொல்லிட்டு அவர் பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காரு. அப்புறமா நீங்கள் 4 பேர் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க. இதில் வந்து வியோடைய தம்பி வந்துட்டு அப்ராடில் படிச்சுட்ருக்கான். ஓகே உங்களுக்கு இது வரும் வீக்கு தான் ஒரு தம்பி தங்கச்சியில் தம்பி எங்கே ஞாபகம் வரும். தம்பி வந்துட்டு அப்ராடு போய் படிக்கிறாரு. ஓகே என்ன அவருக்கு இந்த ரோல் நான் யோசிக்கல. ஓகே நான் சிரிக்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வி வந்துட்டு போகலாமா எங்கே ஒரு பிளேஸ்க்கு நாங்கள் போயிட்டு வரோம்மா. சரிடா நைட்டு வந்துடுங்க. சரிம்மா சொல்லிட்டு உங்களை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறான். நீங்களும் ஓகே சொல்ல சுடிதார் தான் போட்டு வரீங்க. அந்த ஃபோட்டோ இருக்கிற மாதிரி சுடிதார் ஓகே போட்டு நீங்களும் வரீங்க. போட்டுன்னு வந்துட்டேம்மா போகலாமா நீ பார்த்துட்டு எங்கப்பா வாடின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு பிளேஸ்க்கு இது பண்ண ஒரு 1/2 hour ட்ராவல் தான். நீங்களும் ஓகே சொல்லிட்டு சைலண்ட்டாக ஃபோனை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கீங்க. இது வந்துட்டு ஒரு பிளேஸ் ஒரு வீட்டுக்கு தான் வரான். ஒரு மாதிரி டஸ்டியாக ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னது இது? எங்கள் பாட்டி வீடு, நான் வாழ்ந்த வீடு. நீங்கள் பார்த்துட்டு பாட்டி வீடா? அப்போ சைலண்ட்டாக உள்ளே போயிட்டு எல்லாம் பிளேஸ் பார்த்துட்ருக்கான். நீங்களும் பிளேயை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அங்கே நிறைய வியோட சின்ன சின்ன வயசு ஃபோட்டோலாம் இருக்குது. நீங்கள் எல்லாம் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு பார்த்துட்டு என்னடி பண்ணுறேன்? ஃபோட்டோ எடுக்கிறேன். ஏய் என்னன்னு சொல்கிற 2 பேரும் சும்மா அவன் கிட்ட வரணும் பார்த்து வி எப்பயுமே இப்படி இருக்க என்னடி ஆமிஸ் எல்லாம் உனக்கு ஃபோட் பண்ணதில்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நீ ஜிம்மின் அவங்க பீட் பண்ணிடுவேன். ஏய் என்னடி இப்படி சொல்கிற சொல்லிட்டு கிட்ட வரானே பார்த்துட்டு வி கிட்ட வராத பையன் கிட்ட வர ஏண்டி நான் வரக்கூடாதா? நீ வரக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் எந்த பிளேஸ் என்ன பண்ணுற? சரி வான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் கூப்பிட்டு போகிறான். ஒரு கலரை கேட்டு தான் என் பாட்டி கலரை நீங்கள் பார்த்துட்டு ஆமாவா அப்போ நீங்களும் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. வியும் ப்ளே பண்ணிட்டு 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஏன் கூட்டின்னு வந்த? என் பாட்டி சின்னதை சொல்லண்டி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பொண்டாட்டியோ இருந்தானா வந்து காட்டுடா சொல்லுவாங்க சின்னதை சும்மா. அதுக்கு தான் காட்டணும்னு தோணுச்சு கூட்டின்னு வந்தேன். நீங்கள் பார்த்துட்டு தோணுச்சா? ஆமாம் தோணும் சொல்லிட்டீங்களே சீரியஸ்டே வரீங்க. ஓகே நான் இந்த எபிசோட் இதில் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் நான் பார்க்கலாம். அடியே நீ வீடியோ ரெக்கார்ட் பண்ணாத 30 minutes அதுலேயே ஒரு 5 நிமிஷம் 4 நிமிஷம் நீயே பேசிட்டியேடி. அப்போ என்னடி உனக்கு தோணும்? நம்ம தான் பேசிட்டேன். எனக்கு மனசு தோணாதான் சொல்லிட்டேன். நான் என்ன ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ ஆம் ரியலி எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் யோர் ஹார்ட் ப்ரோக். ஐம் சாரி. நான் உண்மையாக சொல்ல தவிர நினச்சிக்காதீங்க. ஓகே பாய்.